ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கவி வந்து கவிஜீவிதானி டெக்ஸ்ட்ல வந்து ஸ்ரீ வால்மீகி படிங்க. अस्य महर्षेः जन्मकालादिकं निश्चित्य वक्तुं न शक्यते. நீங்களே மீனிங் சொல்லுங்க. அஸ்ய மகரிஷி இந்த மகரிஷியோட ம். எப்போ ஜென்ம காலாதிக்கம் எப்போ பிறந்தார்ங்கிறது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா டைம் அண்ட் அது ஒரு பர்த் அண்ட் டைம் கேனாட் பி இது. ஆ, நிச்சயம். ஓகே. ம். ரிக்ஷகः பார்கவः ரிக்ஷः தான். பிராச்சீன ஓ ரிக்ஷः. சாரி ரிக்ஷः பார்கவः பிராச்சேதः ரசக இதி அஸ்ய நாமாந்தராணி. அவருக்கு ம். வந்து இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு பேர் ரிக்ஷக பார்கவக பிராச்சேதசக அப்படிங்கிறது வந்து வால்மீகியோட அன அந்யத் நாமம் நாமாந்தர். ம். அந்யானி நாமானி. ஓகே. ம். அயம் மகாகவிः பிரதமம் க்ரூரः கி- கிராத் ஆசீத். கிராத்தः ஆசீத். ம். கிராத்தः ஆசீத். ம். க்ரூரகன்னா க்ரூரகனா ரொம்ப கிராத்தகன்னா க்ரூரமான ஹண்டர். ஓகே. க்ரூரமான ரொம்ப க்ரூயலான ஒரு ஹண்டரா இருந்தான் க்ரூரக. ओके ம். कदाचित् महर्षि प्रसादात् रामनाम जप पारायण सन् महारणे कस्मिंश्चित् स्थले उपाविशत्. ம். பராயணः சன் பாராயணः இல்ல, ராமநாம ஜபபாராயணः. ம். ஆ, सो சொல்லுங்க. ம். மகரிஷினா நாரதர். ஆமா. நாரதரோட ஹம், பிரசாதாத் அவரோட இதனால அவர் சொன்னதுனால அவர் வந்து ம். ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இல்ல, ராமநாம கதாச்சித்து ஒரு சமயம் மகர்ஷி பிரசாதாத்து. மகர்ஷினா இங்க நாரதர், நாரதரனுடைய பிரசாதா அப்படின்னா அனுக்கிரகம். அனுக்கிரகாத்து அதிலிருந்து ராமநாம ஜபபாராயணா சன்னு, ராமநாமத்தை ஜபிக்கிறதுல மக்னஹ. ஈடுபட்டு கொண்டிருக்கிறவாக இருந்து கொண்டு மகாரண்யே அந்த பெரிய காட்டுல கஸ்மின்ஸ்டித் ஸ்தலே உபாவிஷத்து உட்கார்ந்துட்டு இருந்தார். தத் ஏக தத் ஏகதானதயா ஏக ம். கரெக்ட். தானதயா ஆமா, ஏகதானக. வர்த்தமானஸ்ய ம். அஸ்ய. वर्तमानस्यास्य शरीरं वल्मीकम् आच्छादयति स्म. ம். सो தத் அவர் வந்து அந்த ஜபம் ராம ஜபம் பண்ணிட்டு இருந்ததுல ஆ, அவரோட சரீரம் சுத்தி வல்மீகம் அது வந்து ஃபுல்லா தட் இஸ் ஆண்ட் கவர் ஹில் பண்ணிடுச்சு. ஃபுல்லா ம். வந்து டெவலப் கவர் ஆச்சு. பண்ணிடுச்சு. ஆமா. ஆச்சாதயத்தின்னா இட் ஆச்சாதிதா கவர்ஸ். கவர்டு. சரியா? covered. Ang தத். plus ம். chad plus nich pratyam இல்லையா. ஆமா ஆமா. ஆச்சாதி. வல்மீகः ஆச்சாதயதி. ஆமா. ம். ஸோ ஆச்சாதயதி ஸ்ம. வல்மீகனா ஆண்ட் ஹில். தது ஏகதானதயா அப்படின்னா ஏகதானகம்னா ஏகேன பாவரசேன தன்யதே விஸ்தீரியதே. ஏகாகிரகன்னு அர்த்தம். ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏகதானம்னு பேரு. ஸோ அந்த ஏகதானதையா, ஏகதானதையா அங்க ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால வர்த்தமானஸ்ய அஸ்ய அங்க இருந்து கொண்டிருக்கின்ற இவருடைய சரீரமானது வல்மீகா ஆச்சாதயதி ஸ்ம. அந்த வல்மீகமானது ஆண்டில் வந்து மூடிடுத்து அவருடைய சரீரத்தை. அப்புறம் सः बहवो कालात् अनन्तरं सप्तऋषिभिः समाहूतः बहिरागतवान्. சோ ம். அவர் வந்து ரொம்ப நிறைய காலங்கள் கழித்து ம். சப்தரிஷியா சமாஹூத்திய ஒரு சப்தரிஷியா வந்து பகிராகத்தமாம் அதுல இருந்து இல்ல இல்ல ஆண்டில். இல்ல இல்ல. பகோஹோ காலாத் அனந்தரம், நிறைய காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ஏகாகிர சித்தமா. அந்த ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் சரீரத்தை வந்து இந்த வல்மீகம் வந்து ஆச்சாதனம் பண்ணிட்டோ. அதுக்கப்புறம் பகோஹோ காலாத் அனந்தரம், ரொம்ப காலத்திற்கு பிறகு சப்தரிஷிபிகி சப்தரிஷிகளால் ஆகூதக சக வால்மீகி, சப்தரிஷியினால் கூப்பிடப்பட்ட அந்த வால்மீகியானவர் பகிஹி ஆகதவான் வெளிவந்தார். சரியா? ஆ. வால்மீகி சப்தரிஷிபிகி ஆகூதா பாசிவ்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் பகிஹி ஆகதவான் அவர் வெளியில் வந்து விட்டார். அப்புறம் வந்தார். ததா ததா
प्रभृत्यस्य वाल्मीकि इति नामभू नामा नामाभूत् इति लोके प्रवादः आसीत्. அவர் अस्ति வந்து இந்த வல்மீகத்திலேருந்து அஸ்தி வல்மீகத்திலேருந்து ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் அந்த வல்மீகத்திலேருந்து வெளியில வந்ததுனால வால்மீகி இதி நாம நாம அபூத். சோ அவருக்கு வந்து வால்மீகின்னு பேர் வந்தது. லோகே பிரசித்தி உக்திஹி லோகே உக்திஹி ஆசீத். அவருக்கு வால்மீகின்னு எப்படி பேர் வந்ததுன்னா இதுல இருந்து வெளில வந்ததுனால அவருக்கு வால்மீகின்னு பேர் வந்தது. இது லோகே உக்திஹி. லோகே பிரவாதகன்னு உக்தின்னு வச்சுக்கோங்க. ததா பிரபிருத்தி அஸ்ய, சரியா? அன்னிக்கேந்து ஆரம்பிச்சு ததா பிரபிருத்தியஸ்ய. ஓகேவா? அப்புறம் மேல वाल्मीकिः आदिकविः इति रामायणम् आदिकाव्यम् इति प्रख्यातम् प्रख्या प्रख्यातिः प्रख्यातिः अस्ति. अस्ति. ஓகே. வால்மீகி வந்து ஆதிகவி. அவர் தான் வந்து முதல் கவிங்கிறதும், ராமாயணம் தான் வந்து ஆதி காவியம் முதல் காவியம்ங்கிறதும் வந்து பிரக்யாத்திகி கீர்த்திகி அஸ்தி இல்லையா? ஆமா ஆமா கரெக்ட். वेद वेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेद प्राचेतस आसीत् साक्षात् रामायण. சாட்சாத் ராமாயணாத்மனா. இது வந்து நமக்கு அபிக்ஞால வந்திருக்கு இந்த ஸ்லோகம். வேத வேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ஸோ பரே வேத வேத்யே பரே பும்சே பும்சி சாரி பரே பும்சி அப்படிங்கிறது இங்க மகாவிஷ்ணுவுக்கு போறது. அந்த பும்சி அவர் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேதங்கள் மூலமாக யார் ஒருவரை அறிய முடியுமோ அப்படிப்பட்ட அவர் தசரதாத்மஜே ஜாதே சதி, அந்த தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்த அந்த தருணத்தில் வேதக பிராச்சேதசாத் ஆசீத், அந்த வேதமானது சாட்சாத் ராமாயணாத்மனா ராமாயணம் மூலமாக அந்த பிராச்சேதசாத் அப்படின்னா அந்த வால்மீகி கிட்டே இருந்து சாட்சாத் வேதமே கேம் அவுட் த்ரூ த ஃபார்ம் ஆஃப் ராமாயணம். ஸோ ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் வந்து வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை தான் அவர் வந்து கதம்ப ரூபமாக காவிய ரூபமாக நமக்கு சொல்லியிருக்கார். அதாவது தர்ம வழியில செய்யணும் செல்லணும் அப்படின்னு பலவிதமான ரூல்ஸை வந்து த்ரூ ஸ்டோரி வந்து கொடுத்துருக்கார். புரியுறதா? इति वचनात् परात्परः दशरथस्य पुत्रत्वेन सञ्जात इति वाल्मीकेः वदनारविन्दात् वेद एव साक्षात् रामायणरूपेण निर्जगामेति च ஞாயதே. இதி வச்சனாத் நான் சொன்னதேதான். பராத்பர. நான் சொன்ன வேர்ட்ஸே தான். இதி வச்சனாத், இந்த வச்சனத்துல இருந்து பராத்பரக பராத்பரகனா எல்லாத்துக்கும் சிரேஷ்ட தமமா இருக்கின்ற அந்த அவர் தசரதஸ்ய புத்திரத்வேன, சரியா? தசரனுடைய புத்திர ரூபமாக சஞ்சாதக பிறந்தார். இது வால்மீகேஹே வதனாரவிந்தாத், வால்மீகியினுடைய வதனம்ங்கிற ஒரு தாமரையிலிருந்து வேதமே சாட்சாத்தாக ராமாயண ரூபேன நிர்ஜகாம இது ச நியாயத்தே, வேதமே சாட்சாத் ராமாயண ரூபம் எடுத்துண்டு வெளிவந்தது அப்படிங்கிறது தெரியப்படுகிறது. அப்புறம் இந்த ஸ்லோகத்திலிருந்து அது தெரியறது. अतः कवि काव्ययोः महत्वं पूज्यत्वं च सचितं भवति. सूचितं भवति. சூச்சிதம் பவதி. சூச்சிதம்னா இண்டிகேட் பண்றது என்னது? அதः கவி காவியயோகோ மகத்துவம், அந்த கவியும் காவியத்தோட மகத்துவமும் இம்பார்ட்டன்ஸும் பூஜ்யத்துவம் எவ்வளவு ஒரு சேக்ரடா இருக்குங்கிறது சூச்சிதம் பவதி. சோ இட் இண்டிகேட்ஸ் எவ்வளவு வந்து இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறது கவியும் காவியயோகோ. So it indicates the importance of Kavi, the poet, and the Kavyam and his work and its greatness and its இது என்ன சொல்றது ஒரு sanctity, அது ரெண்டுமே. சரியா? அப்புறம் அயம் தபோதனः கங்காயாः தமசாயாश्च தீரே
न्यवसत् इति अभिधातुं शक्यते. ஆ सो तपोधनः தபஹ ஏவ தனம். சோ அவர் ம் வந்து கரெக்ட் ம் கங்காயாக தபசாயாச்ச தமசா கங்கா தீரத்துல தபசா நதி இல்லையா? கங்காயாக நம்ம இதுல படிச்சோம் இல்லையா ஆமா. இதுல அது பேர் என்னது சம்பூல படிச்சோமே தபு. ஆ ம். அவர் வந்து தமசா தீரத்துல போய் இது பண்ணாரு பசி. ஸ்நானம் பண்ணிட்டு தமசாம் நிகந்திரி அது ஒரு ம். ஸ்லோகம் ஒண்ணு வரும் இல்லையா ஆமா. இல்லையா ரவசசாம் பிரதம கவீனாம் ஆமா இது ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும் இதுல சம்பு ராமாயணத்துல ஸோ சம்பூராமாயணம். அந்த மாதிரி கங்கையினுடைய தமசாங்கிற ஒரு நதி அதனுடைய தீரே நியவசத்து இருந்தார் அதுக்கப்புறம் என்னது வேடனை பார்த்து அவர் வந்து அபிதாத்தும் சக்கியதே அந்த நியவசத்து மாதிரி இது நியவசத்து இது அபிதாத்தும் சக்கியதே ஸோ அவர் we can come to இருந்தாருங்கிறத சொல்ல முடியும் கூறுவதற்கு அபிதாத்தும் அப்படின்னா we கூறுவதற்குன்னு can அர்த்தம் come to know about சக்கியதே ஆமா it is possible to say that I am tapodanaha one who has penance as his only treasure சரியா அப்படி இருக்கின்ற இவர் கங்கையினுடைய தமசாங்கிற நதியினுடைய தீரே கரையில் நிவசத்து வசித்தார் என்று அபிதாத்தும் சக்கியதே கூறுவதற்கு உகந்ததாக இருக்கும் சரியா அப்புறம் अयं तपोधनः sorry कदाचित् अयं महर्षिः शिष्यैः सह स्नातुं तमसाम् अगात्. சோ ம் ஒரு சமயம் இந்த மகரிஷியானவர் சிஷ்யர்களோட சேர்ந்து குளிப்பதற்காக தமசா நதிக்கு சென்றார். ம் அகாத். அகாத் ததா ம் तदा तत्र कश्चन व्याधः काममोहितयोः क्रौञ्च पक्षिणो நோஹோ ஏக்கம் அவதீத். சோ ம் அங்க வந்து காமத்துல ஈடுபட்டு இருக்கிற இந்த பக்ஷியில ஒரு பக்ஷிய வந்து ஒரு வேடன் ஒரு ஹண்டர் வந்து வியாதக அத வந்து மாரித்தக அவதீத் அவதீத் கொன்னுட்டான் கொன்னு மாரித்தக தத் திருஷ் தாதிருஷ तादृश ओके तादृश दृश्य दर्शनेन ம் वाल्मीकिः भृशं शोकम् அவாப்தவான். சோ ம் அந்த காட்சியை பார்த்துட்டு வால்மீகி வந்து ரொம்ப அதிகமான சோகத்துக்கு ஆளானார். அவர் வந்து சோகத்தை ரொம்ப அடைந்தார் சோகமாதார். சோகத்தை ம் அடைந்தார். ச ம் சோகः ஏவ ஸ்லோக ரூபேண. சோ அவரோட சோகம் வந்து அவரோட இந்த துக்கம் வந்து ஸ்லோக ரூபமா வந்தது. ம் மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹ யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். சோ ம் அந்த 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 கோபம் வந்து இந்த ஸ்லோக ரூபமா வந்தது. மா ம் நிஷாதனா ஹண்டர் மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி நீங்களே சொல்லி. சரி துவம் ஹே நிஷாத ஹே வியாதனே துவம் சாஸ்வதீஹி சமாஹா நிறைய பகூனு சம்பத்சரானு நிறைய காலங்கள் பிரதிஷ்டாம் ஸ்திதியை மா அகமஹ அடைய மாட்டாய் ஏன் அப்படின்னா எது கிரௌஞ்ச மிதுனாது ஏகம் அவதீஹி காமமோகிதம் ஏகம் கிரௌஞ்ச மிதுனாது அவதீஹி இந்த காமத்துல ஈடுபட்டு இருக்கிற இந்த கிரௌஞ்ச பட்சிகளினுடைய அந்த பேர்ல இருந்து நீ ஒன்னுத்த வந்து கொன்னுட்ட அதனால நீ வந்து சாஸ்வதி சமாகா மா அகமஹ பிரதிஷ்டாம்ன அகமஹ அப்படிங்கிறது ஒரு மீனிங் இதுல வந்து எக்கச்சக்க பெரிய பெரிய வியாக்கியானங்கள் ஃபுல்லா இருக்கு ராமாயணத்துல பார்த்தேன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா இததான் ராமாயணத்தினுடைய மங்களாகாரமாக வால்மீகி எழுதினார் மாங்கிறது இங்க லக்ஷ்மி சோ மா நிஷாத அப்படின்னு சொல்லும்பொழுது லக்ஷ்மிஹி நிஷீததி திஷ்டதி அஸ்மின் நிதி மா நிஷாதா அந்த அப்படிப்பட்ட லக்ஷ்மி நிவாசக அதனால மானிஷாதன்னு ராமருக்கு வந்து இங்க ஒரு சம்போதனம் துவம் நீ சாஸ்வதி சோ மாங்கிறது இங்க நெகட்டிவ்ல இல்ல மாங்கிறது இங்க லக்ஷ்மி சோ மா நிஷாத அப்படின்னா லக்ஷ்மி யார் இடத்துல இருக்காளோ அப்படிப்பட்ட ஹே ராம துவம் நீ சாஸ்வதி சமாகா சிறகால பர்யந்தம் நீ வந்து பிரதிஷ்டாம் ஒரு உன்னுடைய குணங்களினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு யசஸோட நீ வந்து இருப்பாய் அகமகா எது எஸ்மாத் ஏன் அப்படின்னா கிரௌஞ்சமித்தனாது குஞ்சாகனா குஞ்சாங்கிறது ராட்சசி அவளுடைய தஸ்யாக அபத்தியம்
புமான் யாருன்னா கிரௌஞ்சா. ஸோ அந்த ராட்சசன், அந்த ராட்சசா ராவணா, தஸ்ய பத்னி யாருன்னா மண்டோதரி, கிரௌஞ்சாவோ. ஸோ எது கிரௌஞ்ச மிதுனாது, அந்த கிரௌஞ்ச பக்ஷியினுடைய பேர்லேருந்து காமமோகிதம் அவர்களை ஒருவனை நீ அழிச்சுட்ட, யார ராவணனை. அந்த ராவணன்கிறவன் தான் லோகத்துல அத்தனை வந்து தாபகாரகவா இருந்தான். தஸ்ய பத்னி கிரௌஞ்சி இல்லையா. ஸோ அதனால அவ வந்து தயோகோ மிதுனாத்து ஏகம் காமமோகிதம் காமச்சாரித்வாது லோக உபத்ராவினம், அந்த ராவணனை அவதீஹி நீ வந்து வதம் பண்ணிட்ட, அதனால நீ வந்து சாஸ்வதி சமாஹா அகமஹா ஆப்னுஹி அப்படின்னு அர்த்தம். சரியா. இது வால்மீகேஹே வதனாத்து நிஸ்ஸசார, இந்த மாதிரி ஒரு அவருடைய முகாரவிந்தாத்து இந்த மாதிரி ஒரு இது வந்து வெளிவந்தது. சரியா. நிஸ்ஸரதி இருக்கணும், அதனோட நிஸ்ஸசார லிட்டு. ம். अयमेव श्रीमद् रामायण महाकाव्यस्य आद्य आम्, आद्यः नान्दी श्लोकः किरार्तं प्रति शापरूपश्च भवति. சோ ஆ. இந்த ஸ்லோகம் தான் வந்து ராமாயணத்துல வந்து நாந்தி ஸ்லோகமாகவும் அப்புறம் ம். ஒரு ஹண்டருக்கு கொடுக்கப்பட்ட சாபமாகவும் இருக்கிறது. ஆமா. ஸோ ஆத்யஹ, ஆத்யஹனா ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் நாந்தி ஸ்லோகம். அப்புறம் கிராத்தம் பிரதி சாபரூபஸ்ச, அவனை குறிச்சு ஒரு சாபரூபமாவும் இருக்கு. ரெண்டு அர்த்தம் சொன்னோமோனோ. ஒண்ணு அந்த காவியத்துக்கு மங்களாகாரமா மங்கள ரூபமாக நாந்தி ஸ்லோகத்துல வந்திருக்கு. இன்னொன்னு வந்து இந்த கிராத்தனுக்கு சாபரூபமா இருக்கு. ஆஹ். अनेन श्लोकेन विरचिष्यमाणकाव्यस्य कृत्स्नस्य अर्थः सूचितो भवति. ம். சோ இந்த ஸ்லோகத்திலிருந்து விரச்சிஷ்யமான காவியஸ்ய, இந்த காவியம் விச் ஹாஸ் டு பி ரிட்டன், அந்த எழுதப்பட விச் ஹாஸ் டு பி ரிட்டன், அந்த ம். காவியத்தை பற்றியும் கிருத்ஸ்னஸ்ய, கிருத்ஸ்னம்னா வந்து கம்ப்ளீட். கம்ப்ளீட். கம்ப்ளீட் கிருஷ்ணஸ்ய அர்த்தः, அர்த்தம் அர்த்தமானது சூச்சிதः பவதி இந்த ஸ்லோகத்தினாலேயே. இண்டிகேட் சரியா. பண்றது. ஆமா. ம். अस्मिन् काव्ये 24,000 श्लोकाः वर्तन्ते. இந்த காவியத்துல, ராமாயணம்ங்கிற காவியத்துல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ம். அப்புறம் கிரந்தோயம் காண்ட காண்ட ஷட்கத்வேன. ஷட்கத்வேன விபக்தः. சோ ம். இந்த கிரந்தத்துல வந்து காண்டங்களாக ஆம், ஷட் ஷட்கத்துவம் அப்படின்னா ஷட்காண்டங்கள், ஆறு ஷட்கத்துவ. காண்ட ஆமா. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னுட்டு 6 காண்டமாக இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா. ஆ. तत्तत् वर्णनानुगुणतया ம். तत्तत् காண்டானாம் நாம கிருதம். சோ ம். அந்தந்த காண்டத்தோட வர்ணனைய வச்சு அந்தந்த காண்டத்துக்கான நேம் கொடுக்கப்பட்டது. இப்ப சுந்தர காண்டம்ங்கும் போது அந்த ஹனுமாரை பத்தி வருதுனால இல்ல, சுந்தர, அது ஒரு சுந்தரகாண்டம் மாத்திரம் அந்த அது மாதிரி ஒண்ணுதான். கிடையாது. ஆமா. தது தது எல்லா வர்ணன அனுகுணத்தையா. இப்போ பாலகாண்டம்னா அவளுடைய பிறப்பு கல்யாணம் வரைக்கும் ஆயிடும் அதுல. அப்புறம் அயோத்தியா காண்டத்துல அவ நாட்டுக்கு காட்டை விட்டு போறது, அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் அரண்ய காண்டம், அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம். ஸோ அந்தந்த வர்ணன அனுகுணத்தையா அதுல என்ன வர்ணிச்சிருக்காரோ பேஸ்ட் ஆன் தட் தத்தத்து காண்டானாம் நாமகிருதம், அந்தந்த காண்டங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேரானது கொடுக்கப்பட்டது. கிந்து சுந்தரகாண்டஸ்ய ந ததா, சுந்தரகாண்டம்ங்கிறது அப்படி கிடையாது. ஆஹ். அஸ்மின் ஏன்னா காண்டே சர்வம் ஆஹ். அப்பி சுந்தரம் பவதி. இந்த ஆமா. சுந்தரகாண்டத்துல எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆமா. அத்தக தத் நாம தஸ்ய உச்சிதம் ஏவ பவதி. அதனால அந்த பேர் வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஆமா. ஆஹ். ராமாயணஸ்ய பாராயணே பாராயணேன புண்ணியம் சர்வ காமிய சித்திஷ்ச பவதி இதி அஸ்தி ஆஸ்திகான. ஆஸ்திகானாம் விஸ்வாசः. ம். இந்த ஆஸ்திகானா யாரு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, இருக்கிறவாளுக்கோட ஆஸ்திகாகனாலே யாரு அப்படின்னா தோஸ் who follow under the orthodox school of thoughts. ஓகே. அதாவது those who believe in the existence of அபௌருஷேயத்துவம் of the வேதம். புரியுறதா. அவள் வந்து ஆஸ்திகாக. வேதத்துல நம்பிக்கை இல்லாதவா எல்லாருமே வந்து நாஸ்திகர்கள். அவளா அந்த ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல போயிடுவா.
அதாவது இந்த So, புத்திஸ்ட், சார்வாகா, ஜெயின் அவெல்லாம் இருக்காலும் அவ வந்து தே டோன்ட், அவளுடைய philosophy இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி ஸ்கிரிப்சர்ஸ், வேதம் கிடையாது. அதுவே வந்து ஷட் தர்ஷனம் பார்த்தேன்னா நீங்க இது நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இது எல்லாமே வந்து வேதத்தை ஆதாரமா வச்சுட்டு இருக்கு. ஸோ அவளை ஆஸ்திகான்னு சொல்றான். சரியா? ஸோ ராமாயணஸ்ய பாராயணேன புண்ணியம், புண்ணியமும் சர்வ ஆம், சர்வ காமிய சித்திச்ச, எல்லா காமியமும் சித்திக்கும் அப்படிங்கிறதும் பவதி இது ஆஸ்திகானாம் விஸ்வாசா, இது வந்து ஆஸ்திகாலனுடைய ஒரு நம்பிக்கை. அப்புறம் तत्रापि सुन्दरकाण्डस्य प्रत्येकं स्थानं वर्तते. ம் तत्र அதுலயும் சுந்தரகாண்டத்துக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு. ஜகதான் கரெக்ட். பிரத்யேகம் ஸ்தானம், இட் டேக்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். ஆமா. ம். बहवः सुन्दरकाण्डपारायणं कुर्वाणः குர்வானாகா, स्वाभिष्टानि कुर्वाणाः குர்வானா. ம். स्वाभिष्टानि प्राप्नुवन्ति. சோ ம். நிறைய பேர் வந்து இந்த சுந்தரகாண்ட பாராயணம் அஹ், பண்ணி தட் இஸ் ஷானச் இல்லையா, அது குர்வானாக ம். ஸ்வா தன்னோட ஸ்வசிய அபிஷ்டம் ஸ்வாபிஷ்டம் தன்னுடைய இஷ்டங்களை they they get all whatever they wish இல்லையா. ஆமா. பை பை டூயிங் தி சுந்தரகாண்ட பாராயணா தே கெட் வாட் எவர் தே ஆர் டிசைர்ட் ஃபார். அவ என்னெல்லாம் விரும்புறாளோ எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் आदि आदिकवेः अस्य आदिकाव्यं कवीनां मार्गदर्शकम् आसीत् इति कथने का न कापि न அதிசயோக்தி. कापि अतिशयोक्तिः. ம். ம். आदिकाव्ये ஆதி கவேஹே, ஆதி கவேஹே கவியான அஸ்ய, இவருடைய ஆதி காவியம், முதல் காவியமானது கவீனாம், கவிகளுக்கு மார்கதர்ஷகம், ஒரு கைடு மாதிரி. சரியா? ஒரு பார்த்த ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருந்திருக்கார் அவர். மார்கதர்ஷகம் ஆசீத், அது வந்து ஒரு கைடு மாதிரி இருந்தது அப்படிங்கறத இதி கத்தனே, அதை சொல்றதுல ந காப்பி அதிசயோக்திஹி, உக்திஹினா சேயிங், அதிசயோக்திஹினா ரொம்ப எக்ஸாஜரேஷன் இல்ல. சரியா? இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்தவா அத்தனை பேருக்கும் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி, ஒரு டார்ச் பேரர் மாதிரி இருந்துட்டார். பயோனியர் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அஸ்ய ஆதிகவேஹே ஆதிகாவியம் கவீனாம் மார்கதர்ஷகம் ஆசீத் இதி கதனே ந காபி அதிசயோக்திஹி. அதுக்கப்புறம் காவ்யேஸ்மின் काव्ये काव्ये अस्मिन् तदानि तदानीन्तन भौगोलिक பௌகோளிக ஸ்திதிஹி. स्थितिः ம். भौगोलिकस्थितिः நாகரிகதா. ம். नागरिकता पत पतनानां जनपदानाश्च वैभवं ம். साङ्घिकाव्य சாங்கிக वहारा சாங்கிக आङ्गिक வியவஹாரः. ஆ. व्यवराः ऋषीणां ऋषिपत्नीनां च वैभवं पालका पालकानां प्रजापरिरक्षण रक्षणरीतिः ம். प्रजानां राजभक्तिः नीतिनियमाश्च सम्यक् उप उपवर्णिता विराजन्ते. சோ ஆமா. இந்த காவியத்துல வந்து ஜாகிரபி இல்லையா, பௌகோலிக ஸ்திதிஹி. ஆமா. அவ எங்கேருந்து எங்க டிராவல் பண்ணா? அயோத்தியால அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் இவ ஜனக்புரியில இவ பிறந்தா. அப்புறம் இங்கேருந்து அங்க போய் விஸ்வாமித்திரரோட போய் அந்த யாகத்தை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அயோத்தியாவுக்கு வந்து, அப்புறம் அங்கேருந்து கீழே டவுன் வரா. அப்புறம் ஷி வாஸ் அப்டக்டட் டு ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி ததானீந்தன பௌகோளிக ஸ்திதி, அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். நாகரிகதா அப்படின்னா சிவிலைசேஷன் ஒரு கல்ச்சர். பத்தனானாம் ஜனபதானாம் ச வைபவம், பட்டணம், அப்புறம் ஜனபதம்னா நகரம், அதனுடைய ஜனபதானாம் ச வைபவம், எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப வெல்த்தியா இருந்தது, எப்படி சமிருத்தியா இருந்தது, எல்லாம் ப்ராஸ்பரா, ஒரு ப்ராஸ்பரிட்டியோடு இருந்தது. சாங்கிக விவகாராக அப்படின்னா, சாங்கிகம்னா சமூகம், சமூகத்தினுடைய விவகாரம் எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ரிஷினாம் ரிஷிபத்னீனாம் ச வைபவம், ரிஷிகளினுடைய, ஏன்னா இதுல பாக்குறோமோனோ பரசுராமர் வரார், வால்மீகி வரார், வசிஷ்டர் வரார், எல்லாருடைய கதையும் தானே வருது. ரிஷியஸ்ருங்கர் வரார், அவர் ஹோமம் பண்ணி அந்த புத்திரகாமேஷ்டி பண்ணி தான் ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகனா பிறக்கிறா. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ரிஷிகளினுடைய ரிஷிபத்னீனாம் ச வைபவம், அந்த ரிஷிபத்னிகளினுடைய வைபவத்தையும்
பாலகானாம் பிரஜா பரிரக்ஷண ரீதிஹி. பாலகாக அப்படின்னா ராஜாக்கள், ராஜாக்களினுடைய பிரஜா அப்படின்னா சிட்டிசன்ஸ், பிரஜாயாக பரிரக்ஷணஸ்ய ரீதிஹி, அவளை பரிபாலனம் பண்றதுக்கு ரீதிஹின்னா ஒரு நியமம். அதுவும் பிரஜானாம் ராஜபக்தி, பிரஜைகளுக்கு ராஜா கிட்ட எப்படி ஒரு பக்தி இருந்தது, அதுவும் நீதி நியமாச்ச, நீதி நியமங்கள் எல்லாமும் சம்யக்கு உபவர்ணிதாக விராஜந்தே. எவ்ரி திங் இஸ் வெல், வெரி வெல் டிஸ்கிரைப்ட். சரியா? அதுக்கப்புறம் படிங்க. ஆதிராஜ ராஜ்ய ராஜி சோபி ஆதிராஜ யசோபிம்பம் ஆதர்ஷம் பிராப்பிய வாங்மயம் தேஷாம் அசன்னிதானே அப்படி ந ஸ்வயம் பஷ்ய நஷ்யதி. அதாவது இது வந்து தண்டியினுடைய காவியாதர்ஷம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதில் எடுக்கோடனே அவர் ஆரம்பிப்பார், சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதே தஸ்ய லக்ஷணம் அப்படின்னுட்டு. எப்படி மகாகாவியத்தினுடைய லட்சணங்கள் என்னன்னு அப்ப வந்து ஆதிராஜ யசோபிம்பம். ஸோ இந்த ராஜாக்களினுடைய ஆதிராஜ யசோபிம்பம், அவளுடைய ஆதினா பிராச்சீனதமமாக இருக்கின்ற ராஜாக்களினுடைய யசஸ்ஸனுடைய ஒரு பிரதிபிம்பம். அந்த பிம்பம்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். அது அதை எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த கண்ணாடியில ஆதர்ஷம்னா கண்ணாடி. ஆதர்ஷம் பிராப்பிய வாங்மயம், இந்த இந்த கவிகளினுடைய வாக்குல வந்து வாக்குங்கிற ஒரு கண்ணாடியில அவைகள் வந்து தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்கறா. பெரிய பெரிய கவிகளை பத்தி, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பத்தி இந்த கவிகள் வர்ணிக்கிறதுனால அந்த ஆதி ராஜானாம் அந்த முதல்ல இருக்கின்ற ராஜாக்களினுடைய யசஸ்னுடைய பிம்பத்தை ஆதர்ஷம் பிராப்பிய வாங்மயம், இந்த கவிகளுடைய வாங்மயம்ங்கிறது அதை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது. ரிஃப்ளெக்ட் பண்ணி அவ அன்னைக்கு எழுதி வச்சதுனால இன்னைக்கும் நம்மளால அதை எல்லாத்தையும் இது படிக்க முடியறது. தேஷாம் அசன்னிதானே அப்படி அவளாம் இன்னைக்கு இல்லாட்டியும் கூட ந ஸ்வயம் நஷ்யதி, அவைகள் வந்து பஷ்ய ராமாயணம் ந ஸ்வயம் நஷ்யதி, ராமாயணமானது அழியவில்லை. அந்த இந்த டெக்ஸ்ட் மூலமா இன்னைக்கும் நம்ம ராமரனுடைய சரித்திரத்தையும் அவள் வந்த அந்த சூரிய வம்ச குலத்தையும், நாட் ஓன்லி ராமாயணம் எல்லாமே, இன்னைக்கு ரகுவம்சம் எடுத்துக்கோங்க, அவளுடைய கதைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்ப நைஷதம்னு படிச்சோம்னா நளதமயந்தியினுடைய கதையை, அந்த நளன்கிறவன் எப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கிறது இன்னைக்கும் நமக்கு அந்த டெக்ஸ்ட் கையில இருக்கிறதுனால we are able to read இல்லையா? இதி வச்சனானுசாரேன புருஷோத்தமஸ்ய படிங்கோ. इति वचनानुसारेण पुरुषोत्तमस्य रामस्य चरितं वाल्मीकि निर्मित रामायणादर्शनं प्राप्य अविनाशी ராமாயண ஆதர்ஷம் பிராப்பிய அவிநாசி சத். रामायण आदर्शं प्राप्य अविनाशी सत् इदानीम् अपि लोकान् உத்தரதே இதி उद्धरथ इति शम. ஆமா. சோ இதி வச்சனானுசாரேன, இந்த வச்சனத்தின் பொருட்டு புருஷோத்தமஸ்ய ராமஸ்ய, புருஷோத்தமரான அந்த ராமருக்கு, ராமரனுடைய சரித்திரத்தை வால்மீகி நிர்மித ராமாயண ஆதர்ஷம் பிராப்பிய, வால்மீகியினால் நிர்மாணம் பண்ணப்பட்ட எழுதப்பட்ட ராமாயணம்ங்கிற ஒரு கண்ணாடி, அந்த ஆதர்ஷத்தை பிராப்பிய அவிநாசி சத்து அழியாம இருந்ததன் பொருட்டு இதானீம் அப்படி லோகான் உத்தரதே இது ஷம். இன்னைக்கும் வந்து லோகத்தை வந்து இந்த கதையினால இட் அப்லிஃப்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ஈவன் டுடே. இது ஷம்னா சுபம். சரியா? ஸோ இதோட வால்மீகியினுடைய கதை முடிஞ்சுடுத்து. ஓகேவா?